ஆதியான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, அகத்தியர் ஸ்தாபித்த நூற்றெட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னா, சென்னையிலிருந்து ரெட் ஹில்ஸ் பொன்னேரி வழியாக சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் பழவேற்காடு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த சின்ன காவனன்ற கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ரயிலில் செல்பவர்கள் பொன்னேரி ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோவில் கோயிலை சென்றடையலாம். திருமண தடை உள்ளவர்கள் 3 பௌர்ணமிகளில் இங்கு இருக்கும் அம்மனுக்கு ரோஜா மாலை சாற்றி வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் கைகூடும். இதெல்லாம் இந்த ஊருக்கு சத்துர்வேதபுரம் பெயர். அப்போ சத்துர்வேதபுரீஸ்வரர், சிவகாமி அம்பாள், இவ்வளோ பெரிய கோவில் கிடையாது. அவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. வெளில நீங்கள் மரத்தை பார்த்துருப்பீங்க. அந்த மரம் வந்துட்டு என்னென்னா ஏரேஞ்சல் மரம்னு பெயர். அதுக்கு வடமொழியில் வந்துட்டு அங்கோல விருட்சம்னு சொல்கிறோம். அந்த மரத்தினுடைய சிறப்பு என்னென்னா, பழம் கீழே வந்த பிறகு காஞ்ச விதை வந்துட்டு மறுபடியும் மரத்தில் ஏறி விட்டும். எல்லா விதையும் ஒட்டாது, சில விதை மட்டும் தான் போய் விட்டும். ஆமாம், சின்ன சின்ன இது மாதிரி. எப்படின்னா, புண்ணியம் செய்த ஆன்மா வந்து மறுபடியும் சுவாமி போய் சேர்றாப்புல சில விதை மட்டும் மரத்தில் போய் ஏறி விட்டும். இதை பற்றி நம்மளுக்கு சங்கராச்சாரியர் வந்துட்டு ஒரு சிவானந்த லஹரியில் எழுதியிருக்கார். அதே போல் அந்த மரத்தினுடைய சிறப்பை சிவன் சொல்லியிருக்காராம் அகஸ்தியனுக்கு. இந்த ஏரியம் எங்கே இருந்தாலும் சரி, அந்த மரத்தடியில் 108 லிங்கத்தை பிடிச்சி பூஜை செய்தாக்கா காசி வந்த பலன் அங்கேயே கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். அவர் இங்கே வந்து பார்த்தப்போ பக்கத்தில் ஆரணியார் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்துருக்கார். பார்த்த பிறகு அந்த ஆரணியாரில் மணல் கொண்டு வந்து 108 லிங்கத்தை பிடிச்சி பூஜை செய்திருக்கார். நேரடியாக சிவனை வைப்பட்டிருக்கார், விநாயகரை மறந்துட்டு. ஸோ அது 108 லிங்கம் ஒன்றா சேர்ந்து விநாயகரை காட்சி கொடுத்தாங்களாம். அந்த மரத்தடியில் விநாயகர் சுயம்பு அவர் ஆனால் உருவானதுனால அதுக்கு வந்துட்டு ஒரு இது கிடையாது, உருவம் கிடையாது. அது இந்த சம்பவம் நடந்தது இங்கே தெரியப்படுத்துறது ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி நூற்றெட்டீஸ்வரன் பேரிட்டு அது வழிபாடு நடந்துட்டு இருக்கு. கோயில் நடை திறப்பு காலை 6:30 மணி முதல் 11 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். ஏர் அழிஞ்சல் மரத்தின் வயது சுமார் 2900 ஆண்டுகள் பழமையானது.